ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் culinary யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய தோசை மாவில் ரொம்ப டேஸ்டான கார குழி பணியாரம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ரை பேன் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வந்த உடனே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குக் ஆன உடனே இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்திருக்கேன். 1/2 கப் பீன்ஸ், கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காய்கறி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவுலே ஆல்ரெடி சால்ட் சேர்த்திருப்போம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இது இப்போ நம்ம வச்சிருக்க மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு குழிப்பறையான கடாய் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஹீட் பண்ண உடனே அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபுல்லா நம்ம போட தேவையில்ல, கொஞ்சம் கம்மியாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ இது வெந்ததுன்னா கொஞ்சம் உப்பி வரும். இதே மாதிரி எல்லா குழிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஓரத்துல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பி விட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்க, 1 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது 2 சைடும் ஈவனா வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இது கருகிடாம பாத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக ஃப்ளேம்ல நீங்க வச்சீங்கன்னா உள்ளார இருக்க மாவு வேகாது, மேல மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம ஸ்லோவா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் இல்லாமலும் சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் சட்னி சேர்த்தும் சாப்பிடலாம். பாருங்க, நம்ம குழி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் culinary யூடியூப் சேனல்.